ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் இலவச மடிக்கணினி வழங்க வேண்டும் என திமுக அரசுக்கு மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பு படித்து வரும் மாணவர்கள் ராஜேந்திரன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள், ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி அவசிய தேவையாக உள்ளதாக தெரிவித்தனர். தமிழகத்தில் 20 லட்சம் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படுகிறது என்றும், கூடுதலாக தங்களுக்கும் அரசு மடிக்கணினி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். பிஎஸ்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பான்மையாக ஸ்காலர்ஷிப்பை நம்பியிருக்காங்க, ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய கிராண்ட்டை நம்பியிருக்காங்க. அப்போ அவர்களால் அந்த ப்ராஜெக்டில் கிடைக்கக்கூடிய கிராண்ட்டையும் ஸ்காலர்ஷிப்பையும் வைத்துக்கொண்டு அவர்களால் ஒரு லேப்டாப் வாங்கக்கூடிய ஒரு சூழல் கிடையாது. ஒரு லேப்டாப்ன்றது 40,000 60,000 இருக்குது. அப்போ 20,000 25,000 ஸ்காலர்ஷிப் வச்சுக்கிட்டு மாணவர்களால் அந்த லேப்டாப்பை அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சூழலில் அரசு தான் நிச்சயமாக இதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.